கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை சுருக்க தியானத்திற்காக கர்த்தர் கிருபை செய்தார். அதற்கான கர்த்தரை துதிக்கிறேன். இதற்கு வாய்ப்பளித்த பரிசுத்த சேனை, எல்லா அதிகாரிகள், தலைவர்கள், எல்லா விசுவாசிகள், சபை மக்களுக்காகவும் நன்றியை பாராட்டுவதையும் கூறிக்கொள்கிறேன். இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல் 9 வரைக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல் 9 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கர்த்தர் விடுதலையாக்க வல்லவர். கர்த்தர் விடுதலையாக்க வல்லவர். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, நேர்கிருபையாக எங்களை கூட்டி சேர்த்து இந்த ஜீவ வசனங்களை தியானிக்க வாய்ப்பு கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு போதித்தர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடு அவருடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், அதற்கு பிற்பாடு அந்த பெந்தேகோஸ்தே தினத்திலே கர்த்தர் அவருடைய சீடர்கள் அனைவரையும் வல்லமையாக பயன்படுத்தினார். அது நிமித்தமாக எருசலேமிலே சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அதன் பிற்பாடு தினமும் புதிய விசுவாசிகள் சபையிலே சேர்க்கப்பட்டு வந்தார்கள். சபை வளர்ந்து பெருகி கொண்டிருந்தது. அந்த நாட்களிலே ஏரோது ராஜா அரசாட்சி செய்து வந்தார். அவர் சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவான் சீடருடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொண்டு போட்டார். அது யூதர்களுக்கு பிரியமா இருக்கிறது என்று அவர் அறிந்து பேதுரு சீடரையும் பிடிக்க தொடர்ந்து பண்டிகை நாட்களிலே அவரை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு அவரை கொண்டு வந்து அவர் நியாயம் விசாரித்து அவரையும் கொண்டு போட விரும்பினார். அவ்விதமாக பேதுரு சீடர் பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவருக்காக சபை மக்கள் பாரத்தோடு ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். ஆகவே அந்த பேதுரு அடுத்த நாள் நியாய விசாரணைக்கு கொண்டு வருவதற்கு முந்தின இரவு தேவன் தன்னுடைய தேவதூதனை அந்த சிறைக்கு அனுப்பினார். அந்த சம்பவத்தை தான் நாம் இந்த வசனங்களிலே படிக்கின்றோம். அப்போ சில 12:7 வசனத்திலே விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. விதமாக கர்த்தர் பரலோக அரசாங்கத்தின் உதவியை செய்கின்றார். பரலோக தேவதூதர்களின் சேனைகளின் உதவி இந்த பேதுருவுக்கு கிடைக்கின்றது. பேதுரு ஒரு தேவனுக்கு பிரியமான, தேவன் மேல் பற்றுதலா இருந்த, தேவனுடைய ஆலோசனையில் சார்ந்திருந்த ஒரு நல்ல லீடர். என்னுடைய உயிரை பொருட்படுத்தாது கர்த்தருக்கு மகிமையை கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், சபை பெருக வேண்டும் என்று என்னை அர்ப்பணித்திருந்தவர். ஆகவே கர்த்தர் அவரை விடுவிக்க, கர்த்தருடைய சித்தப்படி அவரை அந்த
மனிதர்களால் விடுவிக்க முடியாத அந்த சிறையில் இருந்து தேவதூதர்களை கொண்டு பரலோக கமாண்டோ போர்ஸ், பரலோக அரசாங்கத்தின் உதவியை கொண்டு ஒன் மேன் கமாண்டோ என்று சொல்ல முடியும். அவ்விதமாக அந்த தேவதூதனை அந்த சிறைச்சாலையிலே 2 போர் வீரர்களின் மத்தியிலே சங்கிலிகளினால் கட்டப்பட்டு என்றாலும் அசந்து நித்திரை செய்து கொண்டிருந்த அந்த பேதுருவிடம் கர்த்தருடைய தூதன் சொல்லுகின்றார். அந்த அறையிலே வெளிச்சம் பிரகாசிக்கின்றது. அந்த தேவதூதன் அந்த அறையிலே வந்து நின்று பேதுருவை விழாவில் தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவரை எழுப்பினான். உடனே கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் கீழே விழுகின்றன, கலந்து விழுகின்றன. உடனடியாக 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 12:8 தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். இதுமாக அவன் ரொம்ப அசந்து தூங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையிலே இந்த கர்த்தருடைய தேவதூதன் அவனை கட்டி எழுப்பி அவனுடைய உடையை சரியாக அணிந்து கொள்ளும்படியாக கட்டளை கொடுத்து மற்றும் அவனுடைய பாதரட்சைகளை அணிந்து கொள்ளும்படியாக 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். ஆகவே அந்த பேதுரு சீடர் இப்பொழுது இந்த தூதனை பின்தொடர்ந்து செல்லுவதற்கு தயாராகிவிட்டார். ஆனால் அந்த பேதுரு அவருக்கு தன் உணர்வு இன்னும் வரவில்லை. அவர் அந்த தூக்க மயக்கத்திலே தான் ஒரு தரிசனம் காண்பதை போல அவர் இந்த நடக்கிற சூழ்நிலையை புரிந்து கொண்டார். அதை இந்த 9ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். விதமாக இந்த தூதன் கமாண்டோவை அனுப்பி அதிசயமான முறையிலே அந்த பேதுரு சீடரை அந்த மனிதரால் விடுவிக்க முடியாத, மனித கமாண்டோக்களால் விடுவிக்க முடியாத அந்த சிறையின் அந்த பாதுகாவல் நிலைமையிலிருந்து அந்த காவல் நின்று கொண்டிருந்த போர் செய்வர்கள் மத்தியில் இருந்து காவல்களை தாண்டி சிறைச்சாலை கதவுகள் வழியாக பெரிய சிறைச்சாலை வெளியே கதவுகள் திறக்க அந்த பேதுரு சீடரை வெற்றியாக கர்த்தருடைய தூதன் வழியிலே வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதன் பிற்பாடு அவர் மறைந்து சென்று அந்த பேதுரு சீடருக்கு தன் உணர்வு வருகின்றது. அப்பொழுது அந்த இடத்தை அவர் பார்த்து அறிந்து நிச்சயமாக கர்த்தர் என்னை விடுவித்தார் என்று தேவனை துதித்துக் கொண்டு அந்த ஜெபக்கூட்டம் நடக்கிற அந்த மார்க்கு யோவான் என்கிறவருடைய வீட்டிலே வந்து சேர்க்கின்றார். அங்கு தன்னுடைய நடந்த சம்பவங்களை அவங்களுக்கு விவரித்து சொல்லிவிட்டு அங்கிருந்து வேறு இடத்திற்கு அவர் உடனடியாக புறப்பட்டு சென்று விடுகின்றார். கர்த்தர் பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெரிய விடுதலையும் அந்த பேதுருவுக்கு செய்தார். அந்த சபையின் ஜபத்தை கேட்டு பதில் கண்டார். கர்த்தருடைய ஊழியம் தொடர்ந்தது. இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நடக்கலாம். இந்த நாட்களிலேயும் மக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக
போலீஸ் ஸ்டேஷன்களிலேயும், கோர்ட் கச்சேரிகளிலேயும், சிறைச்சாலைகளிலேயும், ஆஸ்பத்திரிகளிலேயும் துன்பம் அனுபவித்து வருகிறார்கள். எந்த போதிலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பரலோக அரசாங்கம், கர்த்தருடைய தேவதூதர்களின் சேனைகளின் உதவி நிச்சயம் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்ய வல்லவர், நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கின்றார், நம்மை விடுதலை செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஒருவேளை நமக்கு கூட இவ்விதமான துன்பங்கள், பிரச்சனைகள், உயிருக்கு ஆபத்தான சம்பவங்கள் வர இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். கர்த்தர் நம்மை பாதுகாக்க, நம்மை விடுதலையாக்க, தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த, அவர் நம்மை விடுதலையாக்க எப்போதும் தயாராக இருக்கின்றார். கர்த்தரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. அவரால் எல்லாம் கூடும் என்பதை நாம் 100% நாம் விசுவாசிக்கிறோம். அதுமாக கிறிஸ்துவ அன்பானவர்களே, இந்த வேளையிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துவாராக. அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சம்பவமும் நடைபெறுவதில்லை. நம்மை அவர் மகிமைக்காக, அவர் சபை வளர்ச்சிக்காக, சுவிசேஷத்தின் பிரபலியத்திற்காக, ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தப்படுவதற்காக, சபையின் வளர்ச்சிக்காக கர்த்தர் நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னமும் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். முடிவு பரியந்த நம்மை உபயோகிக்க அவர் சர்வ வல்லவராக நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் உற்சாகப்படுத்தப்படுவோம். அதே தேவன், அன்று பேதுருவை விடுவித்த தேவன், இன்றைக்கு நம்மையும் விடுதலையாக நம்மோடு கூட இருக்கின்றார். ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் விசுவாசியோடும் கூட இருக்கின்றார். உலகம் முழுவதிலேயும் இருக்கின்றார். தேவன், அன்று இருந்த தேவன் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நாம் தயங்க வேண்டியதில்லை, நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை, நாம் துக்கம் அடைய வேண்டியதில்லை. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. இப்படி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் உமக்குள்ளே உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். ஆண்டவரே, இந்த பரிசுத்த சேனை ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும், சபை மக்களை நீர் ஆசீர்வதியும். அவர்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு, அவர்களுடைய மேற்படிப்புகள், வேலை வாய்ப்புகள், அவர்களுடைய பிள்ளைகளுடைய நல்ல குடும்ப ஜீவியங்கள், ஏற்ற வாழ்க்கை துணைவர்கள், துணைவியர்கள் கிடைக்க, ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் புத்திர பாக்கியம் உண்டாயிருக்க, ஆண்டவரே பெரிய சமாதானமான குடும்ப ஜீவியம் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்க, பெரிய நன்மைகள், வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை காணப்பட, உன்னுடைய நாமம் பெரிய அளவிலே மையப்பட, ஆண்டவரே இந்த பரிசுத்த சேனை சபையினை கட்டி எழுப்பியீராக. அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உடைய நாமத்தை நீர் மையப்படுத்துவீராக. உடைய மக்கள் செய்கிற எல்லா அவர்களுடைய வேலைகள், பொறுப்புகள் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன்கள், உயர்வு, மேன்மை, எல்லா விதமான அவார்ட் கிடைக்க ஆண்டவரை நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, யாருக்காவது சரீரத்திலே பலவீனங்கள், சுவீனங்கள் இருப்பேன், ஆண்டவரே அவர்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பரிபூர்ண சுகம் உண்டாக. இயேசுப்பா, உமக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இவர்கள் மூலமாக உங்களுடைய சபை வளரட்டும். இந்த பரிசுத்த சேனை ஊழியங்கள் இந்தியாவின் பல பகுதிகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. அவைகளை நீர் ஆசீர்வதியும். ஒரிசா தேவாலயம் கட்டி முடிக்கப்பட, அங்கு ஆராதனை ஆரம்பிக்கப்பட ஆண்டவரே நீர் வல்ல கிருபை செய்யும். நார்த் ஈஸ்ட்ல நடக்கிற ஊழியங்கள், இன்னும் இந்தியாவின் பல பகுதிகளில் நடக்கிற ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகத்தின் பல நாடுகளிலும் ஆண்டவரே இந்த பரிசுத்த சேனை ஊழியங்கள் பரவ உடைய நாமம் மையப்பட கிருபை செய்வீராக. நேர் இந்த உடைய மக்களை ஆசீர்வதியும், உயர்த்தி மேன்மை கொடுக்கும். எல்லா துதியும் கனவும் மகிமை உணர்வு தருகிறோம். இது எல்லாத்தையும் அன்புடன் செய்கிற நாமத்திலே ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆசீர்வதிப்பாராக.